கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு சுக்கிர பேச்சு இணைந்து நாம் பார்க்க போகிறோம். கடக ராசினருக்கு சூரிய பகவான் 7ஆம் இடம் செல்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துக்கு உரியவர். சுக்கிர பகவான் அவரும் 7ஆம் இடம் செல்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு. ஆக கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். பேச்சில் சூடு பறக்கும். குடும்பத்தில் மூத்தோர்களுடைய ஆலோசனைகளை ஏற்தல் வேண்டும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகலாம். தலை தாமதமான வரன்கள் அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அதிகரிக்கும். சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்றவை வரலாம். ஆகவே உடல் நலனில் கவனம் தேவை. சிறு உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய், தேங்காய், ஏலக்காய் போன்ற பொருட்களை விற்போர் தொழிலில் கவனமாக இருத்தல் வேண்டும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழிலான மசாலா பொடி, பேக்கரி பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர் நடத்துவோர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. அனைவரையும் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகம். இவை அனைத்தையும் தாண்டி தாங்கள் வர வேண்டிய வந்தால் அதிக உழைப்பு தேவைப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைப்பது கஷ்டம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதில் இருக்கும். அடிக்கடி உயரதிகாரி தங்களை கடிந்து கொள்வார். அரசு துறை, அரசியல் துறை நண்பர்களுக்கு தற்போது கட்சிக்குள் பதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையலாம். மருத்துவத்துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் உழைப்பு அதிகம். அடிக்கடி உத்தியோகம் சம்பந்தமாக தாங்கள் வெளிநாடுகள் செல்ல வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அனுசரணை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவை. அதிக முதலீடுகள் ஆகாது. அகலக்கால் வைத்தல் கூடாது. அரசு துறை, அரசியல் துறை சம்பந்தப்பட்ட அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.